100% பைலட் மிஸ்டேக் கிடையாது, ஸ்டூபிடிட்டி, அரகன்ஸ். As usual, your TV screens are also not working. Neither this button for calling the cabin crew. Nothing is working. என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமும் ஏர் கண்டிஷன் சிஸ்டமும் எந்த விதத்துலையும் சேஃப்டி காம்ப்ரமைஸ் கிடையாது. இல்லை அமெரிக்காலையும் ஒரு பிரிட்டன்லையும் ஒரு ஜெர்மனிலையும் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதே ஸ்டாண்டர்ட் இந்தியாவில் நிச்சயமா நல்ல கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும், மெயின்டைன் பண்றாங்க. இந்த ஃபிளாப் வந்து வார்னிங் கொடுக்குற ஒரு ஃபியூஸ் வந்து அதுவும் ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபியூஸ் வந்து வேலை செய்யல. ஒருவேளை ஒரு ஃபிளாப் ரிட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி ஒரு வேலை பண்ணியிருந்தாருன்னா இந்த விபத்துக்கு அது முக்கியமா அதுதான் காரணம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பைலட்டுக்கு தெரிஞ்சது சுத்தமா 2 இன்ஜின்லயுமே பவர் இல்லை. இவர் பவர் கொடுத்து பாக்குறாரு, இன்ஜின் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, ஈவன் இன்ஜின் கூட பேக்கப் தான். உங்களுக்கு வந்து 2 இன்ஜின்ல ஒரு இன்ஜின்ல பறக்கலாம் ரொம்ப தூரம். அது A350 5 hours பறக்கலாம் ஒரே இன்ஜின்ல. கிட்டத்தட்ட இந்த விமானத்துக்குலாம் 150 to 200 செக்லயே 200 ஐட்டம் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணும். சப்போஸ் நீங்க வந்து நினைச்சு பாருங்க, சேலத்துல இருந்து சென்னைக்கு போறீங்க, 6 ட்ரிப் அடிக்கிறீங்கன்னா 6 தடவையும் செக் பண்ணுவாங்க. ஒரு காலையில தான் செக் பண்ணிட்டோம்னு விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் வந்து இந்த ரகம், இந்த ட்ரீம் லைனர்னு சொல்லக்கூடிய போயிங் 787 இதுதான் முதல் தடவை. அகமதாபாத் விமான விபத்து இந்தியா முழுவதும் பெரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்துக்கு என்ன காரணம்? இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் விமானி அசோகன் அவர்கள், அமெரிக்காவில் இருந்து. அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விபத்து நடந்து ஒரு நாள் ஆயிடுச்சு, நிறைய தகவல்கள் வெளியே வந்திருக்கு. ஸோ முழுக்க விசாரணைக்கு பிறகுதான் அந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறது முழுமையாக நம்மளுக்கு தெரிய வரும். ஆனாலும் இதுவரைக்கும் அந்த தகவல் அடிப்படையில் சில அனுமானங்கள் சொல்லப்படுது. ஸோ இதுவரைக்கும் தகவல் அடிப்படையில் நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? நேத்துல இருந்து இப்ப 24 மணி நேரம் ஜஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஆனா வந்து இப்ப யாருமே இன்னமும் கரெக்டா சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னா, பிளாக் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அதனுடைய ரிப்போர்ட் வெளிவரல. அது வந்து யூஸ்வலா பிரிலிமினரி ரிப்போர்ட்ங்கிறது 1 மாசத்துல வரும். இது கொஞ்சம் குயிக்கா கூட வந்துடும். ஏன்னா இதனுடைய கண்ணோட்டம் போயிங்கும் பாக்குறாங்க, FAA பாக்குறாங்க, அதே மாதிரி யூரோப்பியன் இது பாக்குறாங்க, இந்தியாவுடைய இன்வெஸ்டிகேஷன் பாக்குறாங்க. இப்போ வந்து இதுல எல்லாருமே இது வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களும் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் விமானத்துல 2 பேர் இருக்காங்க. பைலட் வந்து கேப்டன் ஒருத்தர், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைட்ல உட்காந்துருப்பாரு, கேப்டன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உட்காந்துருப்பாரு. இப்போ இதுல கேப்டன் வந்து ஒருத்தர் வந்து பைலட் ஃபிளைங், இன்னொருத்தர் பைலட் மானிட்டரிங். ஒருத்தர் வந்து பிசிக்கலா ஃபிளை பண்ணுவாரு. அது வந்து சம்டைம் கேப்டன் வந்து பைலட் ஃபிளைங்கா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து மானிட்டரிங் இருக்கலாம், அதுவே ரவுண்ட் இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பைலட் ஃபிளைங், கேப்டன் மானிட்டரிங் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் ஃபிளைட்ல கேப்டன் பைலட் ஃபிளைங் அப்படின்னா அவர் கையில அந்த யோக் ஸ்டிக் இருக்கு. அவர் தான் பிசிக்கலா கண்ட்ரோல்லாம் மூவ் பண்ணுவாரு, இவர் மானிட்டர் தான் பண்ணுவாரு. இப்போ ஆனா மானிட்டர் பண்றவர் தான் லேண்டிங் கியர் எல்லாம் மேல கொண்டு போகணும். இப்போ பிளேன் டேக் ஆஃப் ஆன உடனே ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ரன்வே கூட்டு மேலேயே போயிருக்காது, 400-500 அடி தான். அப்பதான் டேக் ஆஃப், பாசிட்டிவ் கிளைம். வேலை வந்த உடனே அந்த வீலுக்கு வேலை கிடையாது, லேண்டிங் கியருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வேலை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த லேண்டிங் கியர் வந்து உங்களுக்கு டிராக் கொடுக்கும். டிராக்னா அந்த விண்டு வந்து அதுல அடிச்சு அது வந்து வேகமா பிளேனை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண விடாது. அப்படிங்கிறதுனால இம்மீடியட்டா அதை வந்து ஃபர்ஸ்ட் திங் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நாப இழுத்து புல் பண்ணுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 400 அடி 500 அடியிலேயே நடந்துடும். ரன்வே விட்டு தாண்டறதுக்கு முன்னாடி இது நடந்துடும். ஆச்சுங்களா? இந்த பர்டிகுலர் விமானத்துல அந்த பிக்சர் யாரோ எடுத்த ஒரு முக்கியமான அந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, அது முக்கியமான ஆதாரமா இருக்கு. அதுல அவங்க ஏற்கனவே ரன்வே விட்டு வெளியெல்லாம் போயிட்டாங்க, 625 அடி போயிடுச்சு. அப்ப லேண்டிங் கியர் வெளியே இருக்குது, ஃபிளாப் உள்ள இருக்கு. ஃபிளாப்னா என்னன்னு முதல்ல விளக்கிடுறேன். என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா 787 ஃபிளாப் உடைய ஒரு ஸ்மால் டயக்ராம். இதுதான் விங்கு, இதுதான் ஃபிளாப். இந்த விங் சர்ஃபேஸ் வந்து எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு லிஃப்ட் கிடைக்கும். ஏன்னா ஆக்சுவலா இந்த சர்ஃபேஸ் மேல அந்த காத்து போறதுனால அந்த விங் வந்து லிஃப்ட் ஆகி பிளேன் லிஃப்ட் பண்ணுது. அப்ப எவ்வளவு சர்ஃபேஸ் பெருசா இருந்தாலும் லிஃப்ட் அதிகமா கிடைக்கும், ஆனா ஸ்பீடு கிடைக்காது. ஏன்னா டிராக், அதுவே வந்து டிராக் காரணமா இருக்கு. அதுதான் டேக் ஆஃபுக்கும் லேண்டிங்க்கும் முக்கியமா தேவை. என்ன காரணம் அப்படின்னா, டேக் ஆஃப் வந்து ஸ்லோவஸ்ட் ஸ்பீட்லயும், லேண்டிங் ஸ்லோவஸ்ட் கொஞ்சோண்டு ஸ்பீட்லயும் கொஞ்சம் இடத்துல பண்ணணும். ஏன்னா ரன்வே வந்து பாருங்க 11,000 யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்க வந்து 8,000 7,000 டேக் ஆஃப் ஆயிடும். பாத்தீங்கன்னா பாதி ரன்வேலயே எல்லாம் மேல போயிடும். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பேர் ரன்வே இருக்குன்னு கொஞ்சம் விட்டுருக்காங்க. ஆனா அதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேர் எல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, ப்ராக்டிகலி சாத்தியம் இல்லை. ஏன்னா ரன்வே வந்து அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் டு இது போடுறது. எனிவே அதுக்குள்ள போகலாம். நம்ம என்ன பண்ணலாம், டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆயிட்டு போகும்போது
நிறைய பேர் எப்படி இந்த ஃபிளாப் இல்லாத டேக் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நிச்சயமா பண்ணியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஃபிளாப் இல்லாத அவங்க டேக் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா வார்னிங் கொடுக்கும். அந்த இந்த இந்த எல்லா விமானமும் வார்னிங் கொடுக்கும், இது வார்னிங் கொடுக்கும். என்ன வார்னிங் கொடுக்கும்னா டேக் ஆஃப் ரோல் நடக்கிறதுக்கு முன்னாடி டேக் ஆஃப் கன்ஃபிகரேஷன் இல்லைன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்கோம். பைலட் உஷார் ஆயிடுவாங்க. அதனால கண்டிப்பா வார்னிங்கை மீறி இவங்க டேக் ஆஃப் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நான் கெஸ் பண்றேன் இது வந்து ஃபிளாப் போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு தடவை ஃபிளாப் போடாத எடுத்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 2008 ஆயிருக்குது. அது பேர் ஸ்கேன் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளைட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 2-3 தடவை ரன்வேக்கு வந்துட்டு ஏப்ரன் போறது திருப்பி வருது, இப்படி 2-3 ட்ரிப் பண்ணும்போது பை மிஸ்டேக் பைலட்ஸ் மறந்துட்டாங்க. ஆனா அந்த வார்னிங் வரல. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஃபிளாப் வந்து வார்னிங் கொடுக்கிற ஒரு ஃபியூஸ் வந்து அதுவும் ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபியூஸ் வந்து வேலை செய்யல. அதனால டபுள் மிஸ்டேக் ஒரு நடந்ததுனால இவங்க ஃபிளாப் வந்து போடாதே போட்டேன்னு முதல்ல போட்ட ஃபிளாப்பே போட்டுட்டோன்னு நினைச்சிட்டு டேக் ஆஃப் பண்ண உடனே இந்த கிரவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. 50 அடி முடி மேல போச்சு. அந்த கிரவுண்ட் எஃபெக்ட் வந்து குஷன் மாதிரி இருக்கும். அதை தாண்டி போன உடனே அப்படியே கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிளாப் போடாத ஆக்சிடென்ட். அது வந்து டேக் ஆஃப்லேயே நடந்து போச்சு. இது 675 போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃபிளாப் போட்டு தான் எடுத்திருக்காங்க. இல்லாட்டினா மேபி இதே மாதிரி அந்த 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 கிரவுண்ட் எஃபெக்ட் போன உடனே கீழே விழுந்திருக்கும். ஸோ இது மேல போயிடுச்சு, ஏர்போர்ட் விட்டு தாண்டி போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேப்டன் ஃபிளை பண்றாரு பாத்தீங்களா, இவர் வந்து கமாண்ட் கொடுத்துருக்கிறோம். அதாவது இவர் பார்த்துட்டு அவருக்கு அது வந்து அவர் வந்து கியர் அப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து கியர் அப் பண்றதுக்கு பதிலா சப்போஸ் அது கிட்ட கியர் இங்க இருக்கு, இங்க ஃபிளாப் இங்க இருக்கு, ஏதோ ஒரு ஞாபகத்துல கியருக்கு பதிலா அது ரொட்டீனா பண்றது. அது ரொட்டீனா பண்ணும்போது சமயத்துல மூளை வேலை செய்யாது. ஒரு காஃபி கப் அங்க இருக்கும், நம்ம வந்து வேற ஒண்ணு எடுத்துட்டு இருப்போம், மனசுல ஒண்ணு நினைச்சு. அது மாதிரி பைலட்டும் மனுஷங்கள் தான் மிஸ்டேக் பண்ணலாம். ஒருவேளை இவர் ஃபிளாப் ரிட்ராக்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். இது வந்து நிச்சயம் கிடையாது, பண்ணிருக்கலாம். அப்படி ஒரு வேளை பண்ணியிருந்தாருன்னா இந்த விபத்துக்கு அது முக்கியமா அதுதான் காரணம் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இதை வந்து நீங்க ரிட்ராக்ட் பண்றீங்க, இப்போ இதனுடைய லிஃப்ட் குறைஞ்சு போச்சு, அதே நேரத்தில் லேண்டிங் கீரை மறந்துட்டீங்க, அது வந்து டிராக் அதிகப்படுத்திருச்சு. அப்போ அவங்க ஸ்பீடுக்கு ரெண்டுமே நெகட்டிவா ஒர்க் பண்ணும். அப்போ வந்து ஸ்டால் ஆகும்னா அந்த இனஃப் அந்த ஸ்பீடு வந்து பத்தாது அந்த லிஃப்ட்டுக்கு. அப்போ வந்து பிளேன் பவர் இருந்தா இன்ஜின் 2 இன்ஜின்லயும் பவர் இருந்தா கூட அப்படியே அது பாருங்க சிங்க் ஆகுது, அப்படியே இறங்கிட்டே போகுது. ஆனா பைலட் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போறாரு. அவர் வந்து ஸ்டால் பண்றாரு. பட் அவருக்கு வந்து அந்த நேரத்துல அவகாசம் இல்லை. எதனால இது நடந்தது, இந்த மிஸ்டேக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஏன்னா இந்த கேப்டன் வந்து மோஸ்ட்லி டேக் அப் பண்ணும்போது பைலட் ஃபிளைங்கா இருக்கும்போது வெளியே தான் பார்ப்பாங்க, ஏதாவது பேர்ட்ஸ் ஸ்ட்ரைக் வருதா இல்லை டிராபிக் இருக்கா சம்திங். யூஸ்வலி பைலட் லுக் த்ரூ த விண்டோ. ஓட்டுறவங்க முன்னால பாத்துருவாங்க, இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்பாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பண்ணியிருந்தால் இந்த விபத்துக்கு அதுதான் முக்கியமான காரணமா இருக்கும். ஆனால் இது நிச்சயம் கிடையாது. இது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி. பியூர்லி ஹியூமன் எரர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் 4 வகை தான் பிரிக்கலாம். ஒன்னு பைலட் எரர், கிட்டத்தட்ட 60-70% கான்ட்ரிபியூட் பண்ணுது. மெக்கானிக்கல் எரர் 20%, 20 to 25%. மெக்கானிக்கல் ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்தது வெதர் ஒரு 15%, 15 to அதுவும் 20% சொல்லலாம். இது 3 தான் மேஜர் காசு. 4வது வந்து அந்த பாம்பு ஸ்கேர், அந்த மாதிரி சாபட்டேஜ்னு சொல்லுவாங்க, வெடிகுண்டு. அது ரொம்ப கம்மி. பட் அதுவும் நடக்குது. இது 4 காரணத்தால தான் ஆக முடியும். இதுல வெதர் வந்து நிச்சயமா இல்லை. அருமையான வெதர். அந்த வெதரை யாருமே குறை சொல்ல முடியாது. வெதர் வந்து 100% இல்லை, 99.9% மற்ற 2 தான் இருக்கு ரூல் அவுட்ல. இந்த 2 என்னை பொறுத்த முடியும் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நடந்திருக்கலாம். ஏன்னா இது மாதிரி நேபாளில் நடந்திருக்கு. நேபாளில் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. அது ஒரு ஏடிஆர் ஃபிளைட்டுன்னு தான் நினைக்கிறேன். அது டர்போ ப்ரோப். இது வந்து இறக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த லேண்டிங் கிட்ட வந்துட்டாங்க. வந்தப்ப இவங்க இதுக்கு இது பண்ணணும், ஃபிளாப்ஸை போடுறதுக்கு பதிலா அந்த என்ஜினை நிப்பாட்டில் ஃபெதரிங் பாங்க. அப்படின்னு என்ஜின் ஓடும், பவர் இருக்காது. ஏன்னா அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ஸ்ட்ரைட் ஆயிடும். சும்மா அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வச்ச ஒரு ஃபியூச்சர். 2 இன்ஜினுமே பவர் இல்லாத பண்ணிட்டாங்க பை மிஸ்டேக். இதை பண்ணிட்டோன்னு அப்படியே ஏரோடைனமிக் ஸ்டால் ஆகி அவங்களால திங்க் பண்றதுக்குள்ளே கீழே விழுந்து அப்படின்னு வரைக்கும் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஸோ இது நடந்திருக்கு. இது மாதிரி ரேரா நடக்கதான் செய்யுது. ஏன்னா பைலட்ஸ் இவ்வளவு ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணாலும் சின்ன கேர்லெஸ்னஸ் அங்கங்க பிளே பண்ணிடுது அப்படிங்கிறது தான். நீங்க சொன்ன மாதிரி சார் அந்த வீடியோ ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கு. அந்த வீடியோல வந்து அந்த டயர் வெளியே தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபிளாப்பும் அந்த மிஸ்டேக் அதுல தெரியுதா? ஃபிளாப் தெரியல, ஃபிளாப் இல்ல. ஃபிளாப் ஆனா ஃபிளாப் இல்லாத டேக் ஆஃப் பண்ணியிருக்க முடியாது. ஃபிளாப்போட தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பாசிபிலிட்டி நினைச்சா டெலிபரேட்டாவே பைலட் வந்து அந்த ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளத்தால அந்த
இதை வந்து லேண்டிங் கியர் எடுக்கிறது ஒரு சில நேரத்துல இருக்கு. ஏதோ ஒரு இஷ்யூ வந்ததுன்னா எடுக்க மாட்டாங்க. அவங்க கிளியரா இருந்தா தான் எடுப்பாங்க, இல்லைன்னா அப்படி விட்டுருவாங்க. திருப்பி சுத்தி வந்து இறக்குறது, ஏதோ ஒரு காரணம் இல்ல, ஹைட்ராலிக்ல ஏதோ ஒரு வார்னிங் வந்தது அப்படின்னா அதை உள்ள எடுத்துட்டு திருப்பி இறக்குறது பிரச்சனைன்னு பண்ணிருக்கலாம். ஆனாலும் அப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா, எதுக்காக பிளாப்பை வந்து அவ்வளவு லோ ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது ரிட்ராக்ட் பண்ணணுங்கிறது தான் இப்ப அடுத்த பிக்கஸ்ட் கொஸ்டின். ஒருவேளை பைலட் டெலிபரேட்டா விட்டுருந்தா இது ஒண்ணு. ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை வேற என்ஜின்ல வந்து பவரை சுத்தமா பைலட் கிடைக்காத போயிருந்தேன்னு ஒரு அசம்ப்ஷன் வச்சுக்கோங்க. 2 காரணம் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒன்னு பேர்ட் ஸ்ட்ரைக்ல இன்ஜின் கம்ப்ளீட்டா ஒரு 2 இன்ஜின்லயும் நிறைய பெரிய பெரிய பேர்டு ஒரு 4-5 போய் மாட்டினா மட்டும்தான் அது 2மே போகும். 2 இன்ஜினும் போகும். இல்லாட்டினா 2 இன்ஜினுக்கும் ஃபியூல் அதாவது ஒரு விதத்துல கட் ஆஃப் ஆயிருக்கணும் கம்ப்ளீட்டா. ஏன்னா இது 2 தான் காமன் காசு. அதர்வைஸ் இது ஒரு இன்ஜின்ங்கிறது வந்து இது ஒரு கார், இது ஒரு கார், 2 கார் பேரலா ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கு. 2 கார் ஒரே நேரத்துல பிரேக் டவுன் ஆகி நிக்கவே நிக்காது. ஏன்னா கம்ப்ளீட்லி 2 இன்ஜினுக்கும் ஒண்ணுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு இன்ஜின் ஃபால்ட்னா அந்த இன்ஜின் தான் ஃபால்ட். அது ஒரு தனி கார் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிருக்காங்க ஒளி, இது 2மே தனி கண்ட்ரோல், தனி கார், 2 செப்பரேட் இன்ஜின். அதனால 2 இன்ஜின் ஒன்னா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் உண்மை. இந்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, ஒன்னா ஃபியூல் வந்து போகாத இருந்தா வாய்ப்பு இருக்கு கம்ப்ளீட்டா, அல்லது பேர்ட் ஸ்ட்ரைக்ல ஆனா தான் இது 2மே இல்லைன்னா ஒரு இன்ஜின் ஆகும். ஒரு இன்ஜின் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேன் பிளேட் உடையலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா 2 இன்ஜினும் ஒரே நேரத்துல போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது 2மே நடக்காத பட்சத்துல இந்த மாதிரி பைலட் எரர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அது மாதிரி அப்படி இருந்தாலும் ஏன் இந்த பிளாப்பை வந்து அவங்க அவ்வளவு லோ ஸ்பீட்ல குறைக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னும் ஒரு காரணம் வேணா திங்க் பண்ணி பார்க்கலாம். அது அவுட் ஆஃப் த வே. ஏன்னா ஒரு தடவை லண்டன் ஹீத்ரோல சைனால இருந்து 777 போயிங் வந்துட்டு இருந்தது. வரும்போது ஹேட்டன் கிராஸ்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அங்க ஒரு பிஸி டைம், அவ்வளோ பேர் ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாமே ட்ரெயினுக்காக ஏறிட்டு வந்துட்டு போயிட்டு ரொம்ப பிஸியா இருக்கா. தாண்ட உடனே ஏர்போர்ட் கம்பவுண்ட் வந்துருது. அந்த கிட்ட வரும்போது எப்பயுமே பிளைன் வந்து இறங்கும் போது நம்ம கேஸ் பெடல்ல கால் எடுக்கிற மாதிரி, நீங்க ஸ்பீடா போவேனா ஸ்பீடை குறைக்கணும்னா நீங்க கார்ல இருந்து த்ராட்டில் அந்த ஆக்சிலரேட்டர்ல இருந்து காரை எடுத்துருவீங்க. அதே மாதிரி தான் பிளைன்லயும் உங்களுக்கு பவர் கொடுக்க மாட்டாங்க. பவர் இல்லாத சும்மா இதுல வர நியூட்ரல் வர மாதிரி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கிட்ட வரும்போது அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பவர் தேவை. கீழே கொஞ்சம் சிங்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மேல போயிடும். திருப்பி மேல போய் ஓவர் அளவுக்கு அந்த கிளைட் ஸ்லோப் தாண்டி போயிடுச்சுன்னா கொஞ்சம் பவர் குறைப்பாங்க. இந்த லாஸ்ட் 500 ஃபீட்ல இந்த மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பைலட்ஸ் நீங்க யூடியூப் வீட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பைலட்டுக்கு தெரிஞ்சது சுத்தமா 2 இன்ஜின்லயுமே பவர் இல்லை. இவர் பவர் கொடுத்து பாக்குறாரு, இன்ஜின் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அப்ப ஏற்கனவே பிளாப் எல்லாம் டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பிளாப்பை வந்து ரிட்ராக்ட் பண்ணனா there is a danger. ஏன்னா உடனே சிங்க் ஆகி விழலாம். ஆனா அதே நேரத்துல அந்த டிராக் குறைஞ்சி இன்னும் கொஞ்சம் முன்னால் போகலாம். அவரால் லேண்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும். அவர் அந்த கிரௌட் அவாய்ட் பண்ணிட்டோமா, ஒண்ணு கீழே இருக்கவங்க தப்பிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு இந்த கிரௌட் அவாய்ட் பண்ணிட்டோமா, அங்க புல் இருக்கு, புல்வெளி, அதுல போய் விழுந்தோமா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சாமர்த்தியமா அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரொம்ப கிளவரா திங்க் பண்ணி அவருடைய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிரேட். குயின் கூட அதுக்கு அவருக்கு பட்டெல்லாம் கொடுத்தாங்க பிரிட்டன்ல. எனிவே அது வந்து போய் அவர் நினைச்ச மாதிரியே போய் புல்லுல விழுந்தது. எல்லாருமே பிளேன் உடஞ்சிருச்சு, ஆனா ஆளுங்களுக்கு அடி எதுவுமே இல்லை, எல்லாருமே படிச்சுட்டாங்க. சோ இது வந்து இது மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் அந்த நேரத்துல பண்ணியிருக்காராங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒருவேளை அந்த பெரிய டால் பில்டிங் அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கேப் ஏதாவது பக்கம் இருந்ததா, அது முடிய கொஞ்சம் இது பிளாப் எடுத்துட்டா போயிருமான்னு நினைச்சு பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. போக பார்த்தா தெரியும். ஆனா மோர் நம்புற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி அந்த முதல்ல சொன்ன பாசிபிலிட்டி. விமான நிலையத்தில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகிருக்கு. அதில் அந்த இது பறந்து வந்து விழுது வந்து அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 30 செகண்டில் வந்து அது டேக் ஆஃப் ஆகி கீழே விழுந்துறது உண்டு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து அவர் அந்த மேடேங்கிற ஒரு தகவல் வந்து அவர் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு சிக்னல் கட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மேடேங்கிறது என்னது? மேடேங்கிறது வந்து அது ஒரு பிரெஞ்சு வேர்டுங்க. அதாவது 2 கால் இருக்கு, எமர்ஜென்சி கால் பிளைன்ல. பேன் அப்படிங்கிறது ஒரு கால். அப்படின்னா எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கு. எப்படின்னா ஒரு இன்ஜின் போயிடுச்சு, அது ஒரு எமர்ஜென்சி, பட் நாட் லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் கிடையாது, மேனேஜ் பண்ணலாம். எனக்கு உடனடியா உங்க சர்வீஸ்லாம் வேணும். கிரவுண்ட்ல வந்து எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ், ஃபயர் சர்வீஸ், இது மாதிரி ஏதோ ஒன்று நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ஜின்ல, அது கூட பேன் தான் கொடுப்பாங்க, சம்டைம் மேடே கொடுப்பாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி. இந்த சிவியாரிட்டி கம்மியா இருக்கிற இதுக்கெல்லாம் பேன் 3 தடவை சொல்லுவாங்க. அது இல்லாத லைஃப் அண்ட் டெத், ஏன்னா அடுத்த செகண்டே என் டெத் நடக்கலாம், எனக்கு வந்து கண்ட்ரோல் போயிடுச்சு, எனிதிங் கேன் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் நான் வந்து ரொம்ப ட்ரபிள்ல இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு 3 தடவை சொல்லுவாங்க மேடே. இந்த மேடேங்கிறது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்டு. இதுக்கு என்ன எனக்கு நிறைய பேருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, அதுக்காக சொல்றேன். அது வந்து அந்த பிரெஞ்சு வேர்டுக்கு மீனிங் வந்து ஹெல்ப் மீ, வேற ஒண்ணு இல்லை. ஹெல்ப் மீன்னு கத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற கிரவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த
பிளைன் எங்க பறந்துருக்கணும், ஒருவேளை அங்க அவர் சொல்றது பார்த்தா அந்த இடத்துல கூட விழலாம். அப்ப இமீடியட்டா ஒருவேளை ஒரு 2000 அடியில பறந்துட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு உடனே இது அனுப்புவாங்க, அந்த ஃபயர் பிரிகேடு, ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எமர்ஜென்சி சர்வீஸ் அனுப்புவாங்க. கீழே விழுந்த உடனே ரெஸ்கியூ பண்ணா கொஞ்சம் பேர் பொழைச்சுப்பாங்கிறதுக்கு. அப்படி மேடே சொல்லிட்டு ஃபர்தரா கம்யூனிகேட் பண்ணனா அவர் பண்ணுவார், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் திருப்பி ரன்வே வரேன்னா ஏர்போர்ட்ல மத்த லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ரன் பிளைன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ரன்வே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, 2 ரன்வே தான் ரெண்டுமே கிளியர் பண்ணிடுவாங்க. எதுல வேணா இவங்க இறங்கிக்குவாங்க, எது கன்வீனியன்டா இருக்கு அதுல இறங்கிக்கோங்க. இறங்கிட்டு கம்ப்ளீட்டா இவங்களுக்கு தான் அட்டென்ஷன், மத்த கால்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மத்த ஒருத்தர் வந்து டெடிகேட்டடா இவரை வந்து இறக்குற முடிய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து டச் டவுன் பண்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு என்ன மெடிக்கல் ஹெல்ப் பண்ணணுமோ அல்லது இந்த மாதிரி சப்போஸ் ஃபயர் ஆயிருந்ததுன்னா ஃபயர் பிரிகேட் எல்லாமே தயார் நிலையில வச்சுக்காங்க. இதுக்கு தான் மேடு, வேற எதுவும் பண்ண முடியாது. ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறது கேட்கறாங்க. அதுக்கு சப்போஸ் கீழே விழலாம் அப்படிங்கிற சமயத்துல கொடுக்கிற ஒரு டிஸ்ட்ரெஸ் எமர்ஜென்சி ஒரு சிக்னல் தான் அது மேடேஸ். அது கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு அவருக்கு வந்து டைம் இல்லை. கடைசி செகண்ட் முடிய ஒரு பைலட் வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலாமா, சேவ் பண்ணலாமான்னு பார்த்துருப்பாரு. ஆனா இது சற்று உயரம் ஒரு 2000 அடி 3000 அடியில நடந்திருந்தா இதை ஃபிகர் அவுட் பண்ணி அவரே கூட சரி பண்ணியிருப்பாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு எதுவுமே பண்றதுக்கு அங்க நேரமே கிடையாது. 600 அடிங்கிறது இப்படி போயிடும், டக்குன்னு போயிடும். ஒண்ணுமே அவரே யோசிச்சு அந்த ஒரு இன்புட் போடுறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்து விழுந்துடும். அதுதான் நடந்தது. அவ்வளவு குயிக்கா நடத்தும் இதெல்லாம். அது வந்து அவருக்கு அவகாசம் இல்லாத போயிடுச்சு. ஏன்னா அந்த உயரம் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணல, அன்பார்ச்சுனேட்லி ஹெல்ப் பண்ணல. இதுதான் முக்கியம். இப்போ ஒரு கேப்டனுக்கு வந்து இது கம்ப்ளீட்டா தெரியாதே போயிருக்கலாம் எதனால இப்படி ஆச்சு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இந்த காரியத்தை பண்ணியிருந்தாருன்னா. சார், ஆனால் இது இந்த 2 பைலட் பற்றியுமே என்ன தகவல் வருதுன்னா, அவங்க ரொம்ப ஒரு நீண்ட கால அனுபவம் உள்ளவங்க, பல மணி நேரம் ஓட்டினவங்க அப்படின்னு ஒரு அனுபவம் வருது. அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. பெரிய பெரிய ஆக்சிடென்ட் ஆன இடத்துலயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டாவது இந்த ஹியூமன் ஃபேக்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே இல்லைங்க. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சம்டைம் வந்து அந்த மனித புத்தி தானே சமயத்துல வந்து தப்பான முடிவு எடுத்து பெரிய விபத்துக்கெல்லாம் தப்பான பைலட்ஸ் முடிவு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ். இது உதாரணம் சொல்ல போனீங்கன்னா 70s நடந்தது KLM பேனம், அதான் பெரிய ஆக்சிடென்ட். 583 பேர் இறந்து போயிட்டாங்க. அது வந்து ரெண்டுமே இதுல ரன்வே இன்கர்ஷன் சொல்லிட்டு 2 மோதிக்கிச்சு. அதுல பாத்தீங்கன்னா அந்த பைலட்டுக்கு வந்து அந்த டைம் முடியுது. அவர் டைம் முடிஞ்சதுன்னா ஓவர் நைட் ஸ்டே பண்ண வேண்டியது வரும். அதனால எல்லாத்தையும் பிரீச் பண்ணி முன்னால ஃபாகுக்கு முன்னாடி இன்னொரு பிளைன் இருக்குது அது போயிடுன்னு ஒரு அசியம் பண்ணிக்கிட்டு அவருடைய அந்த ஒரு டைம் முடிஞ்சிரும், இன்னைக்கு நைட் ஓவர் ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அவர் எடுத்த முடிவு 583 பேர் என்னமோ இருந்திருக்காங்க கம்ப்ளீட்டா. அதனால பைலட்ஸ் தவறான டிசிஷன் எடுக்கிறது எவ்வளவு இத்தனைக்கும் அவர் வந்து இவர் மாதிரி 4 மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். அவர் வந்து இன்ஃபேக்ட் ட்ரெயின் பண்றவர், யங் பைலட்ஸை ட்ரெயின் பண்றவர், டெஸ்ட் எக்ஸாமினர், எல்லா இதுலயும் இருந்திருக்காரு. இவ்வளவு இருந்தவரும் இவ்வளவு சில்லியான ஒரு மிஸ்டேக் பண்றாருன்னா அது நடக்க கூடாதுன்னு இல்லை, நடக்காது ஜென்ரலி. பட் எங்கேயாவது ஒரு மூல முடுக்கல நடக்காது. அது நீங்கள் சொன்ன மாதிரி சார், அந்த பிளாக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க வந்து. ஸோ அது விசாரணை முடிவில் காரணங்கள் தெரிய வரும்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் பாக்ஸ்னது என்னது, அதில் என்னென்ன தகவல்கள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். இந்த பிளாக் பாக்ஸ் வந்து 2 இருக்குங்க. அது பேர் பிளாக் பாக்ஸ். ஆனால் அதனுடைய கலர் வந்து ஆரஞ்சு. ஏன் ஆரஞ்சா இருக்காங்கன்னா விசிபிளா இருக்கும். அது கண்டுபிடிக்கும் போது ஏன்னா அந்த எல்லாம் கீழே இருக்கும்போது எல்லாம் எரிஞ்ச பாகத்துல கருப்பு, இதுவும் கருப்பா இருந்துச்சுன்னா தெரியாது. அதனால கலர் வந்து ஆரஞ்சு கலர். 2 இருக்குது. 2 வந்து பேசிக்கலி 1 டேப் ரெக்கார்டர் மாதிரி, அது வந்து வாய்ஸ் ரெக்கார்டர். அதாவது இந்த காக்பிட்குள்ள என்னென்ன சத்தம் வந்ததோ, இன்புட் போட சத்தம் வருது, பைலட் பேசுறது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு வந்து எல்லா பேராமீட்டரும் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணது, இன்ஜின் கண்டிஷன், பைலட் என்ன இன்புட் போட்டாரு, பிளாப் போட்டாரா போடலையா, எத்தனை டிகிரி போட்டாரு, டேக் ஆஃப் எவ்வளவு ஸ்பீட்ல எடுத்தாரு, டேக் ஆஃப் என்ன ஆங்கிள் ஆஃப் அட்டாக் எவ்வளவு இருந்தது, எல்லாமே இதுல என்னென்ன பேராமீட்டர் இருக்கோ அது அத்தனையும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப இது 2ஐயும் எடுத்து பார்ப்பாங்க. இது வாய்ஸையும் பார்ப்பாங்க, பைலட் கான்வர்சேஷன் பார்ப்பாங்க, வேற ஏதாவது அவுட் சவுண்ட் இங்க வந்திருக்கா ஃபிளைட் டெக்லன்னு பார்ப்பாங்க. இதுல வந்து இந்த டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அந்த நான் சொன்ன அந்த ரன்வே ஹீத்ரோல இதாச்சு, கிராஷ் ஆச்சுன்னு பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆச்சு. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா லாங் டைம் அங்கிருந்து வரும்போது ஐசிங் ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட்டா அந்த இன்ஜினுக்கு போற
கம்ப்ளீட் ஃபியூல் பிளாக் ஆயிடுச்சு. 2 இன்ஜினுக்குமே ஃபியூல் போகல. இப்போ அது ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த ஏவியேஷன்ல இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு மில்லியன் கணக்கில் செலவு பண்ணி அது 1 வருஷம் ஆனாலும் பொறுமையா இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிவு கொண்டு வரதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, யார் தப்பு பண்ணாங்கன்னு பிளேம் பண்றதுக்குள்ள அடுத்த முறை அதே தப்பு நடக்காது பாத்துக்கிறதுக்கு இப்படியே இம்ப்ரூவ் பண்ணி 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 அந்த சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் தான் ஆயிட்டு இருக்குது. இந்த ஒரு அதிர்ச்சியில வந்து ஒரு பெரிய அதிசயமா சொல்லப்படுறது அந்த ஒருத்தர் தப்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன சார்? அதுதான் வந்து அதிர்ஷ்டத்தின் உச்சக்கட்டம். என்னன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவரு எமர்ஜென்சில ஒரு அப்போ எல்லாம் இல்ல. அங்க என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது. இன்க்ளூடிங் பைலட்டுக்கு ஆக்சிடென்ட் கிராஷ் ஆக போதும் தெரியும், அவ்வளவு. அதுக்கு மேல அவருக்கும் தெரிஞ்சிருக்காரு. யாருக்குமே எதுவும் தெரியாது. அவர் வந்து தூக்கி எறியப்பட்டிருப்பாரு. அந்த உட்கார்ந்ததுனால அந்த டோர் வந்து அந்த உடைஞ்ச விதமும், அந்த போர்ஸ்ல இவர் வெளியே போய் விழுந்த விதமும், அல்லது அவர் விழுந்த இடமும், அது ஒரு கான்கிரீட் சர்ஃபேஸா இருந்ததுன்னா அந்த போர்ஸ்ல அவருக்கு அதுவே வந்து அவர் உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம். மேபி அது ஒரு புல் தரையா இருந்திருக்கலாம், இல்ல சாதாரண தரையா இருக்கலாம், அல்லது ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸா இருந்திருக்கலாம். இது மாதிரி ஒரு லக் எலிமெண்ட் பயங்கரமா ஒர்க் பண்ணனதுனால அவர் தப்பிக்க முடிஞ்சது. ஏன்னா இதே டோர் அந்த பக்கம் ஒண்ணு இருக்குது, அங்க அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருக்கிறவங்க தப்பிக்கலையே. அதே மாதிரி அந்த டோரும் உடைஞ்சிருக்கலாம். எல்லாம் உடைஞ்சதுதான். அவர் வந்து ஃபார்ச்சுனேட்லி வாஸ் இன் ரைட் பர்சன் அட் ரைட் பிளேஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு சரியான இடத்துல இருந்ததுனால போச்சு. அவருடைய முயற்சி அதுல ஒண்ணுமே இல்லை. பியோர் லக்கு. அந்த 11 யார் உட்காந்துருந்தாலும் தப்பிச்சிருப்பாங்க, அவரு உட்காந்துட்டாரு. மற்றபடி நானும் ஒரு சிலர் சொல்றேன், இந்த மீடியால கேள்விப்பட்டது, இந்த மீடியா இது வந்து ஏர் கண்டிஷன் ஒர்க் பண்ணல, என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணல, இது எல்லாமே நம்ம மிகவும் தவறு. ஏன்னா அதுக்கும் ஃபிளைட் சேஃப்டிக்கு எந்த விதத்துல இங்க காரணம் கிடையாது. அதனால ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் பேடுன்னு சொல்றதும் முற்றிலும் தப்பு. ஏன்னா திங்ஸ் கேன் கோ ராங். எல்லா வீட்லயும் எல்லா இடத்துலயும் நடக்கலாம். அதுவும் அது மாதிரிதான் எல்லா ஏர்கிராஃப்ட்லயும் நடக்கும். அதை ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இவரு அந்த நேரத்துல அந்த இன்பிட்வீன் நேரம் போயிருக்காங்க. அதுக்காக ஒரு ஃபிளைட்டை கேன்சல் பண்ண மாட்டாங்க. ரொம்ப மோசமா இருந்தா பண்ணுவாங்க. அன்கம்ஃபர்டபுள், ரொம்ப அன்பேரபிள் இருந்தா பண்ணி தான் ஆகணும். பட் ஓரளவு பேரபிள் இருந்தா மேனேஜ் பண்ணிட்டு அடுத்த லாக் புக்ல பண்ணி அவங்க அது பண்ணுவாங்க. அதனால இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எந்த விதத்துலயுமே கிடையாது. அதே நேரத்துல இது வந்து ஒரு ஃபிளைட் சேஃப்டி அவங்க காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னு சொல்ற கமெண்ட் முற்றிலும் தவறு. இந்தியா பொறுத்தபடி நான் திருப்பி சொல்லுவேன், சேஃப்டி நல்ல நிலையில தான் வச்சிருக்காங்க. அது நல்ல ஒரு மரியாதையா தான் இருக்குது. ஏன்னா அந்த உலகத்துல இருக்க மற்ற சேஃப்டி ஸ்டாண்டர்ட் எப்படி அப்படித்தான் இங்க பார்க்கணும். இன்னொன்று சொன்னீங்க சார், இந்த ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க, பல விஷயங்கள் செக் பண்ணுவாங்க, லிஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. அப்படி அதை எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க, என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க? அதான் சொல்றேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. பைலட் மட்டும் உள்ளேயும் உட்காந்துட்டு எல்லா எக்யூப்மெண்ட் முக்கியம். ஃபிளைட் எல்லாம் டேக் ஆஃப், அதாவது ஒரு ஃபிளைட் சேஃப்டி இங்க இருந்து பாயிண்ட் A to B போய் சேர்றதுக்கு என்னென்ன சேஃப்டி வேணுமோ அத்தனையும் இருக்கும். பெட்ரோல் அந்த ஃபியூல் எவ்வளவு இருக்கு, கரெக்டான அளவுல இருக்கா, அது 2-3 செக் இருக்கானா. சம்டைம் இது மாதிரி ஃபியூல் தப்பா போட்டுட்டு லிட்டர்ல போட்டுட்டு கேலன்ல கணக்கு போட்டு ஃபியூல் தீந்து போன ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அது மாதிரி வராத மாதிரி எல்லாம் செக் பண்ணுவாங்க. எல்லாமே மேக் ஷூர் எவ்ரி அந்த ஏரோப்ளைனை பொறுத்த முடியும் பாத்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணி மேக் ஷூர் பண்ணுவாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய செக்ஸ் இருக்கு. அது வந்து மோர் டெக்னிக்கல், அதை சொல்றது இல்ல. பிசிக்கல் வெளியே வந்து பார்ப்பாங்க. வெளியே வந்து பாக்குறதெல்லாம் வந்து இப்ப சப்போஸ் டயர்ல வந்து அதுல ப்ரெஷர் இது வச்சு பார்க்க மாட்டாங்க. பட் பார்த்தாலே தெரியும். காலில் எட்டி கூட வதிப்பாங்க. அது பைலட் பாத்தீங்கன்னா சம்டைம் கிக் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அதுல ஏதாவது அந்த டயர் பிரேக் வந்து நம்ம கார் பிரேக் மாதிரி தான், ஹைட்ராலிக், அது எங்க லீக் இருக்கா பார்ப்பாங்க. அந்த என்ஜின் கவுலிங் பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது மாட்டி இருக்கா, ஏதாவது பேர்டு வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்ல எங்கேயாவது பழைய போன ஃபிளைட்ல வந்து எங்கேயாவது பேர்டு அடிச்சு ஏதாவது டென்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் வந்து இது என்ஜின்ல இருந்து ஏதாவது லீக்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபியூல் போட்டு அந்த இடத்துல மூணு இடம் கரெக்டா மூடி இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லாம் பார்ப்பாங்க. உள்ள போன உடனே இன்னும் பல செக்ஸ் இருக்கு. அது வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கா, எல்லாமே ஷட் ஆன் இது கரெக்டா இருக்குதா பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏபிஓ ஆஃப் பண்ணாங்களா, இது மாதிரி நிறைய செக்லிஸ்ட். கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்புனது, செக் அப் பண்ணும்போது நான் சொன்னோம்ல உடனே ரன்வேலயே வந்து போட்டு அதுவும் ஒரு செக்லிஸ்ட் தான். கியர் அப்ங்கிறது ஒரு செக்லிஸ்ட் தான். வந்து ஒரு 150 ஐட்டம் இருக்கும். இப்படி மேனுவலா செக் பண்றது நிறைய இருக்கு. இப்ப எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் ஆயிடுச்சு. வந்து கம்ப்யூட்டர் ஆயிடுச்சுன்னா அப்படி கம்ப்யூட்டர் உடம்புல கம்ப்யூட்டர் கம்ப்ளீட்டா பண்ணி நீங்க ஏதாவது மிஸ் பண்ணா கூட அதுல காமிச்சு கொடுத்துரும். பட் ஸ்டில் மேனுவலா போவாங்க, கோத்ரூ பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் சொல்றேன், அந்த பேக்கப். சப்போஸ் கம்ப்யூட்டர்ல ஏதாவது எரர் இருந்ததுன்னா கூட we don't want to take for granted. அதனால எலக்ட்ரானிக்கா செக் பண்றீங்க, ஆனா நீங்க பிசிக்கலா பாக்குறீங்க. அது சொல்றதும் அந்த பேராமீட்டரும் கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்க. அதே மாதிரி வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் செக் நீங்க வாக் அரவுண்ட் சொல்லுவாங்க. அது வந்து 2 பைலட்ல ஒரு பைலட் தான் பண்ணணும். ஆக்சுவலா அவங்களுக்கா வேற யாரும் பண்ண மாட்டாங்க. அது ஒரு நாளைக்கு 4 லெக் ஏதாவது இப்போ சேலம் ஷார்ட் ஃபிளைட் இருந்து வச்சுக்கோங்களேன், எத்தனை தடவை போனாலும் அத்தனை தடவை போய் பார்ப்பாங்க, அத்தனை தடவை வெளியே போய் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு லெக்ல ஏதாவது நடந்திருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது, ஏதாவது பேர்டு அங்க டெய்ல் கிட்ட ஏதாவது ஹிட் பண்ணிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு ஏதாவது லீக்கேஜ் ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால இது மேக் ஷூர் எவ்ரி டைம் செக்கிங், செக்லிஸ்ட் ஒரு போரிங் ஜாப். பட் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை செஞ்சுட்டு தான் எல்லா பைலட்டும் ஒரு
ஒரு சம்பிரதாயம், ஒரு இது ரிலீஜியஸா எப்படி இதுதான் பண்ணணும்னு இருக்கு, அது மாதிரி அதை பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா அது அவங்க லைஃப் இருக்குது. யார் போய் நீங்க இப்போ அந்த செக்லிஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி அதனால ஏதாச்சுன்னா நம்மளும் சேர்ந்து தானே சாக போறோம். அதனால யாரும் அதுல வந்து காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு 10 செக்லிஸ்ட் ப்ரீ ஃபிளைட் இருக்கு, 15 செக்லிஸ்ட். அப்புறம் அந்த இது வந்து ஸ்டார்ட் அப் செக்லிஸ்ட் இருக்கு, டாக்ஸி செக்லிஸ்ட் இருக்கு, எக்ஸ்டர்னல் நான் சொன்ன மாதிரி அது ப்ரீ ஃபிளைட் நடக்கும்போது ஒருத்தர் ப்ரீ ஃபிளைட் உள்ள பண்ணும்போது வெளியே வாக் அரவுண்ட் பண்ணுவாரு. இது மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்ஜினியர்ஸ் வாக் அரவுண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய ஜென்ரலி அதுல ஃபிளைட் சேஃப்டி வந்து கிளம்பும் போது காம்ப்ரமைஸ் இருக்காது, எல்லாமே பண்ண. ஆனா மிஷின்ங்கிறது இப்பதான் பிரேக் டவுன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. நீங்க கார் கிளம்பும் போது பர்ஃபெக்டா வேலை செஞ்சுட்டு இருந்தது, 10 மைல் போன உடனே டக்குன்னு நிக்கிறது இல்லையா? அது மெக்கானிக்கல் பிரேக் டவுன் வந்து நடக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா பண்ணியிருக்காங்க. அப்படி நடந்தாலும் அதான் ரிடண்டன்சி, எல்லாத்துக்குமே 3 பேக்கப் இருக்கு. ஒரு ஹைட்ராலிக்னா ஒன்ன நம்பி இல்ல, ஒன்னு போச்சுன்னா இன்னொன்னு, இன்னும் ஏ போச்சுன்னா பி போச்சுன்னா சி. லேண்டிங் கியர் வந்து டவுன் பண்ண முடியலன்னா ஹைட்ராலிக் இல்லைன்னா மேனுவல். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே பேக்கப் இருக்கு, எல்லாத்துக்கும் பேக்கப் இருக்கு. பேக்கப் இல்லாதது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சமயத்துல டிரான்ஸ் அட்லாண்டிக் அது மாதிரி ஓஷன் மேல பறப்போம், என்ன வேணா நடக்கலாம். அதனால ஈவன் இன்ஜின் கூட பேக்கப் தான். உங்களுக்கு வந்து 2 இன்ஜின்ல ஒரு இன்ஜின்ல பறக்கலாம், நம்ம தூரம். அது A350 5 hours பறக்கலாம் ஒரே இன்ஜின்ல. ஸோ எவ்ரிதிங் பேக்கப் பிளான்ல. இது வந்து அதனாலதான் நடக்க முடியாத அளவுக்கு பண்றாங்க. பட் இந்த மாதிரி சொன்ன மாதிரி 70% வந்து இந்த ஹியூமன் எரர் வந்து அப்பப்ப இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டுக்கும் யானைக்கும் அடிசருக்குமா சரி. ஆனா பைலட்டை பிளேம் பண்ணல, பட் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சார், இந்த இன்ஜின் பற்றி 2 இன்ஜின் பற்றி சொல்லும்போது ஒரு நிபுணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தரமற்ற எரிபொருள் காரணமாகவும் 2 இன்ஜின் ஒரு ஸ்டாப் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, தரமற்ற எரிபொருள். ஏன்னா எரிபொருள் வந்து செக் பண்ணி தான் அவங்க கொடுக்கும்போது சர்டிஃபை பண்ணி அந்த ஃபியூயல் லோட் பண்றாங்க பாத்தீங்களா. அவங்க கம்ப்ளீட்டா தரவா பார்த்து பிசிக்கலாவும் பார்த்து அதுல வாட்டர் கண்டென்ட் இருக்கு, அது எவ்வளவு அலோவ் பண்ணலாம்னு எல்லாம் இருக்கு, அதனுடைய கிராவிட்டி எல்லாம் பார்த்து அவங்க வந்து 100% ஒவ்வொரு தடவையும் ஃபியூயல் பண்ணும்போது அப்படியே வந்து ஏற்றிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த பழைய போன இன்னொரு ஃபிளைட்டுக்கு அவங்க ஃபியூல் பண்ணிட்டு வரதுக்கும் இதுக்குமே இருக்கலாம். அதனால அவங்க பண்ணி அவங்க சர்டிஃபை பண்ணணும் இது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தட் அந்த மாதிரி பைலட்டுக்கும் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே காமிக்க எக்யூப்மெண்ட் அது மாதிரி அதையும் செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க. அது சான்சஸ் ஆர் ஆல்மோஸ்ட் நில் ஃபியூயல்ல கண்டாமினேஷன் வருது. அது வந்து இன்னொரு காரணமும் சொல்லப்படுது சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளைட் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஃப்ளைட் வந்து மேலே எழும்புறதுக்கு சிரமப்படுது. ஸோ அதிக எடை காரணமாகவும் அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. எடை பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது வந்து இதோட கெப்பாசிட்டி அதிகம், அந்த பிளைன்ல இன்னும் அதிக ஆட்கள் ஏற்றலாம். அதே மாதிரி இது வந்து எவ்வளவு எல்லாம் நிறைய அதுவும் தப்பா சொல்றாங்க. ஃபியூல் ஃபுல் டேங்க் இருக்கும், ஃபுல் டேங்க் எல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா இந்த பிளைன் வந்து கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய பிளைன். ஆனா நம்ம இங்க போறது வந்து 7,000 கிலோமீட்டர் தான், லண்டன் டு அகமதாபாத் டு லண்டன். சோ அதனால பாதி தூரம் தான் அதனுடைய கெப்பாசிட்டி. அதனால பாதி எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஃபியூல் போடுங்க. என்னன்னு கண்டிஜென்சி, சம்டைம் டிராபிக் ஹோல்டுல வைக்கலாம், வெதர் மோசமாயி இப்ப டிராபிக் வந்துடலாம், அல்லது போறத இதுல வந்து அந்த இது மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க எதிர்பார்த்த வெதர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கலாம், ஹெட்விண்ட் அதிகமா இருக்கலாம். இது மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி ஒரு 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 ரிசர்வ் பெட்ரோல் மாதிரி அது எவ்வளவு தேவை அவ்வளவு மட்டும்தான் போடுவாங்க. ஃபுல் டேங்க் போட மாட்டாங்க. எதுக்கு ஃபுல் டேங்க் போட மாட்டாங்கன்னா இந்த பிளேன் வந்து மோர் தென் 100,000 லிட்டர், அதாவது 1,00,000 லிட்டருக்கு மேல பிடிக்கும். நீங்க 1,00,000 லிட்டர் போட்டீங்கன்னா தேவையில்லாத பாரத்தை தூக்கிட்டு போவீங்க. அதுக்கு பெட்ரோல் அதுக்கு பெட்ரோல் எல்லாம் ஏவியேஷன் ஃபியூல் அதிகமாகும். இப்ப இந்த ஃபியூல் அதிகமாகிறதுனா அதிகமாகாது இருக்கிறதுக்கு அதனாலதான் ஒவ்வொரு வெயிட்டுக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா ஒவ்வொரு கிலோ நீங்க எடை ஏத்துனீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபியூல் அதிகமா கன்சியூம் பண்ணும். அதனால மினிமம் ஃபியூல தான் போக பார்ப்பாங்க. அவங்களுக்கு 2 மணி நேரம் பிளான் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருப்பாங்க. ஸோ நான் கெஸ் பண்றேன் இந்த பிளானுக்கு ஒரு 55,000 லிட்டர் தான் இருக்கும். அதுக்கு மேல போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு மேல காலியே தான் வச்சிருப்பாங்க. பாதி டேங்க்ல தான் போயிருப்பாங்க, ஃபுல் டேங்க் போட மாட்டாங்க. அதனால இருக்கு. ஆனா அந்த பாதி டேங்கே வந்து வெடிக்கும் போது 55,000 லிட்டர் வந்து நீங்க வந்து கிராஷ் ஆகும்போது அது ஹியூஜ் ஃபயர் பால் ஆயிடுச்சு. அவ்வளவு அங்க போகும்போது எல்லாம் தீந்துரும். நீங்க அங்க கேட்வேக்கு போய் லண்டன் கேட்வேக்ல லேண்ட் ஆகும்போது உங்களுக்கு 2 மணி நேரம் ஃபியூல் தான் பாக்கி இருக்கும், கம்ப்ளீட்டா காலி ஆயிடும். அது மாதிரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த பறவை மோதல் பற்றியும் சில நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுபோல் இந்தியாவில் வந்து கடந்த ஆண்டுகள் புள்ளி விவரங்களை பார்க்கும்போது குறிப்பாக அகமதாபாத்தில் அந்த பறவை மோதலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல எத்தனைன்னு சொல்லிட்டு. தினைக்கும் பறவை மோதுது. ஆனா அது ஒரு சம்பவமாவே இல்லை. என்னன்னா சமயத்துல வந்து அடுத்த அது சம்டைம் எமர்ஜென்சி ரியலி பேர்டா பெரிய பேர்டு வந்து அடிச்சு ஏதாவது ஸ்ட்ரக்சரா ஏதாவது பண்ணிருக்குன்னா லேண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டினா கேரியன் பண்ணிடுவாங்க. கேரியன் பண்ணி அடுத்த லேண்டிங் ஸ்பாட்ல போய் இறக்கி அதை செக் பண்ணிட்டு அது வந்து ஃபர்தரா வந்து ரிப்பேர் பண்ணி எடுக்கணுமா இல்லது அப்படி எடுக்கலாமாங்கிறது அப்புறம் அவங்க பைலட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால பைலட் இது வந்து பேர்ட் ஸ்ட்ரைக்குங்கிறது ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் இஸ் ஹேப்பனிங். இப்ப நம்ம பேசும்போது கூட நடந்துட்டு இருக்கு, எவ்ரிடே நடக்குது. பட் எல்லா பேர்ட் ஸ்ட்ரைக்கும்
ஆக்சிடென்ட்ல போய் முடியறது இல்லை. கடைசியா வந்து 2 இன்ஜினும் போனது வந்து ஹட்சன் ரிவர்ல அந்த யூஎஸ் ஏர்பேஸ் சொல்லிட்டு அமெரிக்கால நடந்தது. அது வந்து ஐ திங்க் லகுவாடியான்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. லகுவாடியாங்கிற ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி நான் 3000, அதுக்கு ஃபார்ச்சுனேட்லி ஒரு 3000 அடி போன பிறகுதான் நடந்தது. அப்ப நிறைய பேர்ட்ஸ், அது ஒரு பேர்ட்ஸ் 2 பேர்ட்ஸ். அந்த இன்ஜின் கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது சின்ன இன்ஜின் A320ங்கிறது சின்ன ரக விமானம். அந்த இன்ஜின் சைஸ் சின்னது. அதுல ஒரு 4-5 பெரிய பேர்ட் போய் சக் பண்ண இந்த கீஸ்ன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் போனீங்கன்னா நல்லா உள்ள பெருசு இருக்கும், ஒரு 2 அடி 2.5 அடி இருக்கும். அதெல்லாம் போய் சக் பண்ணிச்சுன்னா ஃபிளேம் அவுட் ஆகிடும். அது மாதிரி 2 இன்ஜினும் ஃபிளேம் அவுட் ஆகி அவர் ரொம்ப கண்ட்ரோல்டா டிச் பண்ணி எல்லாரையும் காப்பாத்தினாரு. ஃபார்ச்சுனேட்லி அதுவும் ஒரு பாப்புலேட்டட் ஏரியா, ஃபார்ச்சுனேட்லி காப்பாத்தினாரு. நடந்திருக்கு, அது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு இல்லை, இது மாதிரி இப்பயாவது தான் நடக்கும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி பைலட் பேர்ட் ஸ்ட்ரைக் ஆகி ஒரு இன்ஜின் போய் நிறைய இடத்துல நடக்காது. உங்களுக்கு சாதாரண பொதுமக்களுக்கு தெரிய கூட தெரியாது. இப்ப நம்ம அதெல்லாம் அதுல இன்ட்ரெஸ்டா ஏவியேஷன் நமக்கு ஒரு சைட் இருக்கு, அதுக்குள்ள எங்களுக்கு அன்னன்னைக்கு எங்கெங்க இது மாதிரி போகுது அதெல்லாம் படிச்சு பார்ப்போம், நாங்க பார்ப்போம். அதனால இது ஒரு இன்ஜின் போறது, பருவ மோதுறதுங்கிறதெல்லாம் மேடே கால்லாம் கூட பேன் கால் சொல்லிட்டு அவங்க சுத்தி வந்து அவங்க திருப்பி இறக்கிடுவாங்க. மோஸ்ட்லி அந்த ஏர்போர்ட்ல இன்ஜின்ல பட்டதுன்னா தொடர மாட்டாங்க, இறக்கிட்டு அது என்ன பண்ணணுமோ அப்ப எவ்வளவு பொழுது அடிஞ்சது ரிப்பேர் பண்ணிட்டு தான் அந்த பிளேன். சார், இன்ஜின் மோதுற அளவுக்கு அது என்ன நடக்கும்னு சொல்ல முடியுமா? அந்த பறவை மோதும்போது என்ன நடக்கும்? பறவை மோதும்போது பாருங்க, இன்ஜின் வந்து ரொம்ப வெரி டஃப் டைட்டானியம் பிளேட். அது வந்து அவ்வளவு வெயிட் கம்மியா இருக்கும், அதே நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேடு தான். அது அவ்வளவு லேஸ்ல பண்ணாது. ஆனா அது சுத்துற ஸ்பீடு, அந்த சக் பண்ற ஸ்பீடு, இந்த வேகம் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பிளேட மடக்கிறோம், அல்லது பிளேடு உடைச்சு அந்த ஃபோர்ஸ்ல உடைச்சு இன்ஜினுக்குள்ள போய் இன்ஜினை டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஆனா சம்டைம் பிளேடே வளைக்கிட்டு உங்களுக்கு அந்த இது இருக்காது, சுத்தனா கூட உங்களுக்கு ஃபோர்ஸ் அந்த புல் பண்ணாது, காத்த என்ன வேணா நடக்கலாம். அது மாதிரி அது பெரிய சின்ன பேர்டு ஒன்னும் பண்ணாது. ஏன்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலா டெட் கோழி இந்த இன்ஜின் டெஸ்ட் பண்ணும்போது இன்ஜினை பவர்ல ஓட விட்டு கோழியை போடுவாங்க, ஒன்னா போடுவாங்க. அது எப்படி சக் பண்ணிட்டு டேமேஜ் ஆகாது வந்துருது. 4-5 ஒன்னா போடும்போது பெரிய லெவல்ல நடக்கும்போது ஒரு சில நேரத்துல ஆகும். எல்லா நேரத்திலையும் பறவை வந்து இன்ஜினை டேமேஜ் பண்ணுங்கிறது கேரண்டி கிடையாது. அதே நேரத்தில் நிறைய பேர் கேட்கறாங்க, வலை போட முடியாதா முன்னால, ஏன் இது இவ்வளவு ஓப்பனா வச்சிருக்காங்கன்னு. அவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சிம்பிள் இது விஷயம் கிடையாது. ஏன்னா வலை போடுறதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வலையை போட்டீங்கன்னா அந்த வலையே ஒரு டிராக், அதுக்குள்ள ஃபுல் ஃபோர்ஸ் வராது. ஏன்னா அது வந்து எவ்வளவு காத்த தடுக்கும்னு நம்பர் 1 காரணம். நம்பர் 2, வலை போட்டு பிரயோஜனம் இல்லைப்பா. வலையில வந்து 5 பேர்டு வந்து மாத்ததுன்னா இன்ஜின் ஃபிளேம் அவுட் ஆகிடும். ஆனா இன்ஜினுக்கு வேணுங்க அந்த டர்பைனுக்கு வேணுங்கிற காத்து உள்ள வராது, அப்பயும் நின்றுதான் போகும். எப்படினாலும் இன்ஜின் இதை விட அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு வலை போட்டீங்கன்னா இதாவது உள்ள போய் சக் பண்ணி சின்ன பேர்டுனா வெளியே போயிட்டு இன்ஜின் கண்டினியூ பண்ணிடும். அது வந்து இன்னும் மோர் ரிஸ்க். அதனால இப்ப அந்த முன்னால வலை போடுறதுங்கிறது யோசிக்காது இல்லை. இப்ப அவங்க அவ்வளவு யோசிக்கிறாங்கன்னா இது இவ்வளவு இந்த பிளேன் எல்லாம் டிசைன் பண்றவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க. அது மாதிரி என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த போயிங் விமானத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப தரமானது வந்து, ஆனா இதை முதல் ஆக்சிடென்ட் சொல்றாங்க. இந்த விமானத்தை பத்தி சொல்ல முடியுமா? விமானம் நல்ல விமானம் தாங்க. நான் இப்பயும் சொல்லுவேன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது விமானத்துல கோளாறு நமக்கு தெரியல, அதனால அதை பத்தி பேசக்கூடாது. பட் அப்படி இது வந்து ஒரு தரமான விமானம். இது வந்து நம்ம வந்து ஆரம்பத்துல எல்லாருமே சஸ்பெக்ட் பண்ணனாங்க. என்னன்னா இது 50% 50% காம்போசிட் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான், உங்களுக்கு 50% தான் உங்களுக்கு மெட்டல். அப்படி 2 கலந்து வெயிட்டை குறைச்சு 20% கிட்டத்தட்ட ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுத்துருக்குது. இது எல்லா விஷயத்திலும் பெட்டர் கம்ஃபர்ட் கொடுக்கும். ஏன்னா மற்ற பிளேனை விட இது வந்து பெட்டரா அந்த நான் போகும்போது சொல்லியிருப்போம், 35,000-40 அடியில பிரீதபிள் ஏர் கிடைக்காது, அதனால ப்ரெஷரைஸ் பண்ணி கொண்டு போவாங்க. எவ்வளவு பண்ணுவாங்கன்னா ஒரு 8,000 அடியில எவ்வளவு ப்ரெஷர் இருக்குமோ, ஒரு ஊட்டி தொட்டப்பட்டால எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். அது வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளான ப்ரெஷர் கிடையாது, கம்மியா தான் இருக்கும் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் அதுல. ஆனா இது வந்து 6,000 அடிக்கு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ண முடியும். ஸோ இதுல போனா இன்னும் லாங் ஜேர்னிக்கு இன்னும் பெட்டர் கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா யூ பிரீத் பெட்டர் ஏர் ஆக்சுவலா அந்த மற்ற பிளேனை கம்பேர் பண்ணும்போது அந்த அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து ஏர்லைன்ஸை பொறுத்த முடியுது இந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் வந்ததுனாலதான் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவா டிக்கெட்டும் கிடைக்குது. அதனால இது இந்த விமானத்துல எந்த குறையும் இல்லை. அல்ட்ரா மாடர்ன் எவ்ரிதிங் உங்களுக்கு வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி ரொம்ப சூப்பர். இது தப்பு பண்ண கூடாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு முடியும் நடக்கல. இப்பயும் இது பைலட் எரர்னா அது விமானத்தை நமக்கு சொல்ல முடியாது, ஒருவேளை இருந்தா. இன்னொன்று சார், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த விமானம் வந்து டெல்லியிலேருந்து அகமதாபாத் வரும்போது ஒருத்தர் எடுத்த வீடியோவில் வெளியிட்டிருக்காரு வந்து. ஸோ அதில் அந்த ஏசி ஒர்க் பண்ணலை, அந்த டிவி ஒர்க் பண்ணலைங்கிறதுலாம் அவர் சொல்லியிருக்காரு வந்து. ஸோ அதனால ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கும்? நிச்சயமா இல்லை, 99லாம் இல்லை, 100% இல்லை. இங்க என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமும் ஏர் கண்டிஷன் சிஸ்டமும் எந்த விதத்திலையும் சேஃப்டி காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆனா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பிளேன்ல நடக்கும். அது தனி சிஸ்டம், கம்ப்ளீட்ல சிஸ்டம் கேன் கோ ராங், எனிதிங் கேன் கோ ராங்.
அதனால அது அவ்வளவு அப்ப வந்து அவங்க அந்த லெக்ல கூட ஆயிருக்கலாம் அவங்களுக்கு, உடனே ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்ல. இப்ப லண்டன்ல பேபி அவங்க பேசி வச்சிருப்பாங்க, அங்க போய் இறங்கின உடனே அதை கூட வந்து டெக்னீஷியன் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அதுக்காக வந்து உங்களுக்கு விமானத்தை நிறுத்தணும், அதை வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது. இன்கன்வீனியன்ஸ் இருக்கும் பேசஞ்சருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதெல்லாம் நிச்சயமா அதெல்லாம் ஒரு பாயிண்டே கிடையாது. அது வந்து பெருசா பேசப்பட்டு இருக்கு. நிச்சயமா அடிச்சு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் வந்து இந்த ரகம், இந்த ட்ரீம் லைனர்னு சொல்லக்கூடிய போயிங் 787 இதுதான் முதல் தடவை. 14 வருஷமா கிட்டத்தட்ட 1100 விமானங்கள் இதே விமானம் பறந்துட்டு தான் இருக்கு, இன்னமும் பறந்துட்டு தான் இருக்குது. ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் கூட, ஒருத்தர் கூட அந்த விமானத்துல சின்ன சின்ன இஷ்யூ வந்திருக்கோலே யாரும் இறக்கல. இதுதான் முதல் தடவை வந்திருக்குது. அப்போ இது வந்து விமானத்துல காரணமா அல்லது பைலட் எரரா இப்படி எல்லாம் கொஸ்டின் வருது, இல்ல இன்ஜின்ல ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு எது பாதிச்சிருந்தாலும் அந்த குரூப் பாதிக்கும். ஏன்னா நேற்று பாத்தீங்கன்னா போயிங் ஷேரே கூட இறங்கி போச்சு இதனால. ஏன்னா இதனால ஒரு விமானத்துல இருக்குமான ஒரு சந்தேகத்துல. நான் பொதுவா சொல்றேன், ஒரு விமான விபத்துங்கிறது இன்னமும் சொல்லுவேன், அதுதான் வந்து உலகத்துல சேஃபஸ்ட் டிராவல். அதாவது ஒரு டிராவல் ஒரு இடத்துல இருந்து A to B போறீங்க அப்படின்னா இன்னமும் அதுதான் சேஃபஸ்ட். நிறைய பேர் அதை கொஸ்டின் பண்றாங்க, அது எப்படி இவ்வளவு பேர் செத்துறாங்க ஒரே நேரத்துல, எப்படி சேஃபஸ்ட் சொல்லலாம்னு. ஒரு ஆண்டுல, ஒரு வருஷத்துல 450 கோடி பேர் விமானத்துல பயணம் பண்றாங்க. அதுல இறப்புன்னு பாத்தீங்கன்னா 1000க்கு கம்மியா தான் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு உயிர் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதே 450 கோடி பேர் கார்லயோ பைக்லயோ சைக்கிள்லயோ போறவங்களை நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்காது, லட்சக்கணக்கில் இருக்கும். சோ இதுதான் உண்மை. நீங்க டிராவல் பண்றீங்கனாலே ஒரு ரிஸ்க் இருக்கு, அது எல்லாத்துலயுமே இருக்கு. விமானத்துல மிக மிக குறைவுங்கிறதா அந்த பாயிண்ட் வழியா. விமானத்துல போனா எப்பயுமே எதுவும் ஆகாதுன்னு இல்லை, 99.99% நமக்கு ஒண்ணு ஆகாது. கார்ல போனா 80% ஒண்ணு ஆகாது, பைக்ல போனா 70% ரிஸ்க் இருக்கு. அவ்வளவுதான், இந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கும் இல்லையா. மற்றபடி அந்த 0.1% ஸ்டில் நடக்கலாம். அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. 1960 இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா விமானத்தினால இறக்குற சதவீதம் குறையுது. விமானங்கள் அதிகமாயிடுச்சு, பேசஞ்சர் அதிகமாயிடுச்சு, இது குறையுது. என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி விபத்து நடக்கும்போது அடுத்த முறை இந்த விபத்தை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ரெக்கமெண்டேஷனை உள்ள கொண்டு வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுதான் காரணம். ஓகே, இந்த சப்ஜெக்டுக்கு வருவோம். நம்ம இந்த விமான விபத்துக்கு முதல்ல வருவோம். இந்த விமான விபத்துல எல்லா விமானத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய குறை சொல்றாங்க. ஏர் இந்தியா தான் அப்படி மெயின்டெனன்ஸ் சரியில்லை, அதெல்லாம் முற்றிலும் தவறு. அப்படிலாம் கிடையாது. வெரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. இந்தியால வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எந்த விதத்திலையும் குறை கிடையாது. வெளிநாட்டுல அமெரிக்காலையும் ஒரு பிரிட்டன்லயும் ஒரு ஜெர்மனிலையும் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதே ஸ்டாண்டர்ட் இந்தியால நிச்சயமா நல்ல கான்பிடண்டா சொல்ல முடியும், மெயின்டைன் பண்றாங்க. நீங்க வேணா ஒரு சில நாடுகள் இருக்கு, அந்த நாடெல்லாம் வந்து அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பிளான் பண்ணிருக்காங்க அது மாதிரி. ஏன்னா அவங்க அங்க வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்லைங்கிற ஒரு காரணத்தால. இந்தியா அந்த மாதிரி கிடையாது. இந்தியா வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளைனை பொறுத்த முடிய மெயின்டெனன்ஸ், அது ஏர் இந்தியாவா இருக்கட்டும் மற்ற ஏர்லைன்ஸா இருக்கட்டும், அதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி எந்த வித இதுவுமே கிடையாது, ப்ரூஃப் கிடையாது. அது எல்லாமே சும்மா ரூமரா கிளப்பிட்டு இருக்கிறாங்க. டிவி வேலை செய்யல, இதுல வந்து பிளைட்ல என்டர்டைன்மெண்ட் வேலை செய்யல, ஏசி வந்து ஹாட் ஏர் வருதுன்னு இப்படி ஏதாவது சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனை எல்லா பிளைட்லயும் வரும். இப்ப என்ன, ஒரு வீட்டுல எத்தனை இருக்கு, டிவி, ஏர் கண்டிஷன், அது இதுன்னு இருக்கு, எல்லா நேரமும் ஓடிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சின்ன பழுது அடையுது, அது ரிப்பேர் பண்ணா 24 மணி நேரம் 40 மணி நேரம் ஆகும். அதே மாதிரிதான் விமானத்திலையும் ஒரு என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணலங்கிறதுக்காக அந்த விமானத்தை ரத்து செய்ய முடியாது. அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா போட்டு இதெல்லாம் காரணமா இருக்கணும், அதெல்லாம் நிச்சயமா இல்ல. அதாவது விமானம் வந்து பறக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல இஷ்யூ இருந்தா கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் விமானத்தை கிளம்புறதுக்கு முன்னாடி என்ஜினியர்ஸ் சுத்தி வந்து செக் பண்ணிட்டு அவங்க ஒரு செக் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு பைலட் கிட்டத்தட்ட இந்த விமானத்துக்குலாம் 150ல இருந்து 200 ஐட்டம் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணும். சப்போஸ் நீங்க வந்து நினைச்சு பாருங்க, சேலத்துல இருந்து சென்னைக்கு போறீங்க, 6 ட்ரிப் அடிக்கிறீங்கன்னா 6 தடவையும் செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் ப்ரீ ஃபிளைட் இருக்கு. நீங்க ஃபிளைட்ல உட்காந்து எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஃபிளைட் செக் இருக்கு, இதெல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணுதான்னு. அப்புறம் வந்து டாக்ஸி பண்ணும்போது செக் இருக்குது, டாக்ஸிக்கு முன்னால ஒரு செக் இருக்கு, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண பிறகு இருக்குது. செக் லிஸ்ட்டை பொறுத்த முடிய எந்த வித மிஸ்டேக்கும் இல்லை, பெரிய ஓடுபாதை தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல வந்து இவங்க வந்து முறையா தான் டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆனா நேத்து முடிய ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்போ இவங்களுக்கெல்லாம் மக்களுக்கு ரொம்ப ஆவல் இருக்கனால ஸ்பெகுலேட் பண்றது முற்றிலும் தவறு. ரொம்ப நன்றி.